நல்லா சுட சுட டீ வாங்கினாலே டீ கடை பண்ணை பார்த்ததும் அந்த பண்ணை வாங்கி அந்த டீக்குள்ள முக்கி சாப்பிடணும்ன்ற ஆசை யாருக்கு தான் வராம இருக்கும். அதுக்காக டீ கடை தான் போகணும்னு அவசியம் இல்லைங்க. சூப்பரா வீட்லயே டீ கடை பன் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸா நம்ம ஈஸ்டை ஆக்டிவேட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே அவைலபிள் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். ஆக்டிவேட் ஆனதும் இந்த மாதிரி வரும். இதை நீங்க மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் தான் வரும். 2.5 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ அது இதோட சேர்த்துக்கலாம். மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதை சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன்லலாம் வேலை ஆகாதுங்க. கையிலே நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு சப்பாத்தி பதம் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது 1 மணி நேரத்துக்கிட்ட அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பன்னு நல்லா மேல அந்த ரவுண்ட் ஷேப்போட சூப்பரா வரும். இதே ப்ராசஸ்ல எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. இதுவுமே நம்ம செஞ்ச உடனே குக் பண்ண போறது கிடையாது. இதுக்கப்புறமும் இது 1 hour கிட்ட அப்படியே ரெஸ்ட் விடணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேல இந்த மாதிரி பட்டர் தேய்ச்சிக்கலாம். ஒரு 5 minutes போல ஓடிஜியை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எல்லாத்துலயுமே பட்டர் போட்டுட்டு இப்போ நம்ம டைரக்டா ஓடிஜில வச்சுக்கலாம். 250 டிகிரி செல்சியஸ்ல இதை நாங்க ஒரு 15 minutes குக் பண்ணோம். எனக்கு ஹீட் அண்ட் டைமிங் அவ்வளோ ஷோரா சொல்ல முடியல. பிகாஸ் அது பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். புதுசா ட்ரை பண்றவங்க டைமிங்கை கம்மியா வச்சு குக் ஆகலனா கூட திருப்பி கொஞ்சம் 5 minutes எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம டீ கடை பண்ணு சும்மா எப்படி ரெடியா இருக்கு பாத்தீங்களா? மேல பட்டர்லாம் போட்டுட்டு நல்லா ஆறினதும் சாப்பிட்டீங்கன்னா சும்மா சாஃப்டா பஞ்சு மாதிரி வரும். வீட்டுல பெரியவங்க முதற்கொண்டு சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய்.